பிள்ளையான் கொலை செய்ததை நான் என்னுடைய கண்ணால கண்டனான் என்று சொல்லி ஒரு ரகசிய வாக்குமூலம் அளிக்கப்பட்டிருக்குது. புலனறுவை பிரதேசத்தில் செவனப்பிட்டிய என்ற இடத்துல ஒரு ரகசிய சித்திரவதை கூடம் இருந்ததாகவும் அங்க வைத்து பலர் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக ஒரு அதிர்ச்சியான வாக்குமூலம் கிடைக்கப்பட்டிருக்குது. இதன்படி யார் யார் எங்க வைத்து கடத்தப்பட்டவர்கள், எப்படி படுகொலை செய்யப்பட்டவர்கள் என்று ஒரு நீண்ட பட்டியலை வெளியாக இருக்குது. அவையெல்லாம் என்னன்றதை விவரமா பார்க்கலாம். அதே போல இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய படை தளபதி ஷரத் பொன்சேகா அவர்கள் இந்த மஹிந்தவ தூக்கில் ஏற்றணும் என்று இன்றைக்கு ஒரு புதிய விடயத்தை வெளிவிட்டிருக்கிறார். இதுவும் இன்றைக்கு பலத்த சர்ச்சைகளை உருவாக்கி இருக்குது. ஆக இவையெல்லாம் என்னன்ற பற்றியும் மேலும் பல முக்கியமான தகவல்களை பற்றியும் தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, இப்ப கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்ல இருக்கிற இந்த பிள்ளையானுக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட போகுது. இந்த விடயத்தை சட்டமாதிபரனுடைய பிரதி சொலிட்டர் வெளியில விட்டிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, இப்ப இந்த பிள்ளையான் கைது செய்யப்பட்டதுக்கான பிரதான காரணம் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தி படுகொலை செய்யப்பட்டது. இது பற்றி நாங்கள் விசாரணை நடத்தும் போது இந்த ரவீந்திரநாத் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை நேரில் பார்த்த ஒரு சாட்சி கிடைக்கப்பட்டது. அவர் என்ன சொன்னவர் என்று சொன்னா, இந்த பிள்ளையான் புலிகள் அமைப்புல இருந்து வெளியேறின பிறகு மாதுருவோயா பகுதியில் அமைந்திருந்த ஒரு ராணுவ முகாமில் ராணுவத்தினுடைய பாதுகாப்புல இருந்து கொண்டு பலவிதமான கொலைகள், பலவிதமான கடத்தல்கள்ல ஈடுபட்டவராம். இதற்கு பிறகு மஹிந்த ராஜபக்சவனுடைய மிக நெருக்கமான நபராக மாற்றமடைந்து புலனறுவை பிரதேசத்தில் செவனப்பிட்டிய என்ற பகுதியில் ஒரு தனியான சித்திரவதை கூடத்தையே நடத்தி வந்தவராம். இங்கதான் பல பேர் கடத்தி வரப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்கள். அதே போலதான் இந்த ரவீந்திரநாத்தும் படுகொலை செய்யப்பட்டதாக சொல்லியிருக்கிறார். எப்படி என்று சொன்னா, இந்த ரவீந்திரநாத் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த சமயத்தில் பிள்ளையான் குழுவால அவரை பதவி விலகுமாறு சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் தொடர்ந்தும் அவர் அதே பதவியில நீடிச்சபடியா கொழும்பு பௌதீக மாவட்ட பகுதியில் வைத்து அவர் கடத்தப்பட்டு இந்த செவனப்பிட்டிய சித்திரவதை முகாமுக்கு கொண்டு வரப்பட்டு இங்க வைத்துத்தான் அவர் படுகொலை செய்யப்பட்டதாகவும் அதை நாங்கள் எங்களுடைய கண்ணால பார்த்த நாங்கள் என்று சொல்லி இந்த ரகசிய சாட்சி ஒரு வாக்குமூலம் அளிச்சிருக்கிறார். அந்த விடயம் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலையும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் இது மட்டும்தான் இந்த பிள்ளையான் செய்த கொலையாண்டு கேட்டா கிடையாது, ஒரு நீண்ட பட்டியலே இருக்குது. எப்படி என்று சொன்னா, ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி தமிழன் ஊடகத்தில் ஒரு செய்தி வெளியாக இருந்தது. இதுல இந்த பிள்ளையானுடைய துப்பாக்கிதாரி, அவருடைய நெருங்கின சகா என்று சொல்லப்படுகிற ரவீந்திரன் குகன் வழங்கின முழுமையான வாக்குமூலம் வெளியிடப்பட்டிருந்தது. இதுல என்ன சொல்லப்பட்டிருந்தது என்று சொன்னா, இந்த பிள்ளையான் குழு 2005ஆம் ஆண்டுல இருந்து 2009ஆம் ஆண்டு மட்டும் செய்த கடத்தல்கள், படுகொலைகள், அதற்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், இவை எல்லாமே இப்ப எங்க இருக்குது என்று சொல்லி என்னால நேரில் அடையாளம் காட்ட முடியும் என்றும், அதே போல இவர்கள் செய்த படுகொலைகளினுடைய ஒரு பட்டியலையும் அவர் வெளியிட்டிருந்தவர். இதன்படி முதலாவது சம்பவம் சாந்தன் படுகொலை. அதாவது 2008ஆம் ஆண்டு சாந்தன் என்று சொல்லப்படுகிற நபர் ஒரு சப்பாத்து கடைக்கு வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டதாகவும், அதை செய்தது வேற யாரும் இல்லை, நான், அதாவது இப்ப சாட்சியம் வழங்குற இந்த ரவீந்திரன் குகன், அதே போல போலீஸ் பாசில் என்று சொல்லப்படுகிற இவர்கள் இருவரும் இணைந்துதான் இந்த படுகொலையை செய்ததாக இந்த ரவீந்திரன் குகன் சொல்லியிருக்கிறார். அதே போல இரண்டாவது, இலங்கையினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராயசிங்கம் படுகொலை செய்யப்பட்ட வழக்குல இந்த பிள்ளையானோட சேர்த்து கஜன் மாமா என்று சொல்லப்படுகிற இன்னும் ஒருவரும் சிறைக்கு போனவராம். இவர் சிறையில் இருந்து வெளியில வந்த பிறகு ஒரு சில நாட்களிலேயே உயிரிழந்து விட்டாராம். இதற்கு பிறகு உடனடியாக அவருடைய பிரேத பரிசோதனைகளை கூட மேற்கொள்ள விடாம உடனடியாக தாங்கள் இந்த இறுதிச் சடங்கை செய்ததாகவும், ஏனென்று சொன்னா அவருக்கு வாழைச்சேனை பகுதியில் வைத்து விஷ திரவத்தை பறிக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம 2009ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 28ஆம் தேதி மட்டக்களப்பு கனிஷ்ட வித்தியாலயத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருந்த தனுசியா சதீஷ்குமார் என்று சொல்லப்படுகிற ஒரு சிறுமி கடத்தப்பட்டிருக்கிறார். இவருடைய பெற்றோர்கிட்ட 30 மில்லியன் ரூபாய் லஞ்ச பணம் கேட்டதாகவும், இருந்தாலும் அந்த சிறுமி படுகொலை செய்யப்பட்டு கிணற்றுக்க வீசினவர்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு விடயத்தையும் வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம சரியா 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி மட்டக்களப்பு பிரதேசத்தில் இருந்து வவுனியாவுக்கு டிஆர்ஓ அதிகாரிகள் போனவர்களாம். அதாவது தனுஷ்கோடி பிரேமினி, கணக்காளர் சண்முகநாதன் சுவேந்திரன், தம்பிராஜா வசந்தராஜா, கைலாய பிள்ளை ரவீந்திரன் என்று சொல்லப்படுகிற இந்த 10 டிஆர்ஓ அதிகாரிகளையும் ஒரு வெள்ளை வேனில கடத்தி சென்று அவர்களை சித்திரவதைக்குள்ளாக்கி படுகொலை செய்ததாக இன்னும் ஒரு மிகப்பெரிய விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். அதே போல 2009ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதி மெனிக் முகாமில் இருந்து 30 பேரை கொண்ட குழு மட்டக்களப்புக்கு பயணிச்சதாகவும், அவர்கள் போகிற வழியில கடத்தப்பட்டு அந்த
30 பேருமே சுட்டு படுகொலை செய்யப்பட்டு காத்தான்குடி கடல்ல போடப்பட்டதாக ஒரு மிகப்பெரிய விடயத்தை வெளியில விட்டிருக்கிறார். இப்படி பல கடத்தல்கள் கொலைகளுக்கு பின்னணியில இந்த பிள்ளையான் குழுவுக்கு நேரடியான தொடர்பு இருந்ததாகவும், இருந்தாலும் ஆட்சி அதிகாரங்கள் எல்லாமே தங்களுக்கு விரும்பின நபர்கள்ட்ட இருந்ததால எந்த விதமான நடவடிக்கைகளுமே முன்னெடுக்கலையாம். இப்படி இந்த சகல விடயத்தையுமே இந்த பிள்ளையானுடைய நெருங்கின சகா என்று சொல்லப்படுகிற ரவீந்திரன் குகன் இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வாக்குமூலமாக அளிச்சிருக்கிறார் என்று சொல்லி ஒரு விரிவான அறிக்கை வெளியாக இருந்தது. இதன் அடிப்படையில் தான் இப்ப இந்த பிள்ளையான் மேல நடவடிக்கை எடுக்கப்படுறதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இப்படி இருக்கும்போதுதான் இன்றைக்கு இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய படைத்தளபதி ஷரத் பொன்சேகா மஹிந்த ராஜபக்சவை தூக்குல போடணும் என்று ஒரு சர்ச்சையான கருத்தை வெளிவிட்டிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, நான் இப்ப அதிகாரத்துல இல்லாட்டிக்கும் ஆட்சி பொறுப்புல இல்லாட்டிக்கும் இந்த நாட்டுக்காக பல கடமைகளை செய்ய வேண்டியிருக்குது. அதன்படி நான் சொல்கிற வழியை பின்பற்றினா வெறும் 24 மணித்தியாலத்துல மஹிந்த ராஜபக்சவை கைது செய்ய முடியும் என்றும், அதே நேரம் அவர் செய்திருக்கக்கூடிய சகல குற்றங்களுக்காகவும் மஹிந்த ராஜபக்சவை தூக்குல போடணும் என்று சொல்லியிருக்கிறார். இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார் அவருடைய அரசாங்கம் என்னதான் நாட்டை நல்ல வழிக்கு கொண்டு சென்றாலும் அது பொருளாதாரத்திலேயோ அதே போல இந்த பாதாள உலக குழுக்கள் கைது செய்யப்படுற விடயம், அது மட்டும் இல்லாம முன்னாள் அரசியல் தலைமைகளுக்கு எதிரான விசாரணைகள், இப்படி எதை ஜனாதிபதி அனுரவனுடைய அரசாங்கம் செய்தாலும் நாங்கள் அதை வெற்றியாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எப்ப அவர் இந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கிறாரோ, அதுவும் அவரை தூக்கு மேடையில ஏற்றுறாரோ, அப்பத்தான் அனுரவனுடைய அரசாங்கம் வெற்றி பெற்றதாக எங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். அதற்கு உதவுறதுக்கு நான் சகல வழிகளிலையும் தயாராக இருக்கிறதாக இந்த ஷரத் பொன்சேகா ஒரு சர்ச்சையான கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அதே போலதான் இன்றைக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாக இருக்குது. இலங்கையில் நடைபெற இந்த துப்பாக்கிச் சூடுகளுக்கு காரணமான ஆயுதங்கள் எப்படி நாட்டுக்குள்ள வருது என்று சொல்லி ஒரு விசாரணை நடத்தும் போது இப்ப கைது செய்யப்பட்ட ஒரு பாதாள உலக குற்றவாளி அளித்த தகவலின் பிரகாரம் தெமட்டகொட பகுதியில் ஒரு வீடு சுற்றி வளைக்கப்பட்டிருக்குது. இங்க என்ன நடைபெற்றிருக்குது என்று சொன்னா, கிட்டத்தட்ட 4-5 பேருக்கு மேல சேர்ந்து, அதாவது ஒரு தம்பதிகளோட சேர்த்து 4-5 பேர் இந்த துப்பாக்கியை உற்பத்தி பண்ற செயற்பாடுகள்ல ஈடுபட்டிருக்கிறார்கள். இலங்கையில வைத்தே இந்த துப்பாக்கிகள் தயாரிக்கப்படுறதாகவும், மொத்தமாக அந்த வீட்டில இருந்து 19 உள்நாட்டு தயாரிப்பு துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. உள்நாட்டு தயாரிப்பு துப்பாக்கிகள் என்று சொன்னா பழங்காலத்தில் பயன்படுத்தப்படுற துப்பாக்கிகள் இல்ல, மிக நவீனமான ஊசி முனையான துப்பாக்கி ரவைகளை பயன்படுத்தக்கூடிய அதிநவீன துப்பாக்கிகள். கிட்டத்தட்ட 19 துப்பாக்கிகள் அங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு தொடர்புடைய எல்லாருமே இப்ப தலைமறைவாக இருக்கிற நிலையில இப்ப வரைக்கும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களாம். இப்ப இந்த பறிமுதல் செய்யப்பட்ட அந்த துப்பாக்கிகளினுடைய மொத்த பெறுமதி இலங்கை ரூபாய்கள்ல 1.5 கோடி ரூபாய்களுக்கு மேலே என்று சொல்லப்பட்டிருக்குது. தெமட்டகொட பகுதியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்க வைத்து தான் இந்த துப்பாக்கி தொழிற்சாலை இயங்கி வந்திருக்குது. இங்க இருந்துதான் இந்த பாதாள உலக குற்றவாளிகளுடைய கைகளுக்கு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விடயம் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இது தொடர்பில் மேலதிகமான விசாரணைகள் நடைபெற்று வேறு எங்கெங்கே எல்லாம் இந்த துப்பாக்கிகள் தயாரிக்கப்படுகிறது என்று சொல்லி சகல தகவல்களும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்கப் போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போலதான் இந்த வாகன இறக்குமதி தொடர்பில் ஒரு புதிய கட்டுப்பாடு கொண்டு வரப்படுது. எப்படி என்று சொன்னா, இந்த வாகன இறக்குமதிக்கான கடன் கடிதங்கள் எல்சியை வழங்கும் போது அதை தவறாக பயன்படுத்தி கொண்டு பல விரோதமான செயற்பாடுகளில் ஈடுபடுறார்களாம். அதால இனி வரும் காலங்களில் யாராவது இந்த கடன் கடிதங்களை பெற்றுக்கொள்ள போறோம் என்று சொன்னா அதுல முட்கூட்டியே வாகனத்தினுடைய செஸ்ஸி இலக்கத்தை பொறிக்க வேணும், எங்களுக்கு தர வேணும் என்று சொல்லி ஒரு புதிய கட்டுப்பாட்டுக்கு முன்மொழியப்பட்டிருக்குது. இந்த விடயத்தை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தினுடைய இயக்குனர் வெளியில விட்டிருக்கிறார். இதற்கு முன்னர் இப்படியான புதிய திட்டங்கள் நடைமுறையாகும் போது அது சட்டமாக கொண்டு வரப்படுறதுக்கு முதலே பல நபர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்குதாம். இந்த விடயம் அரசாங்கத்தின் மீதான ஒரு நம்பிக்கை இழப்பு அதிகரிக்கிறதாகவும், ஒருவேளை அதே விடயங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தா இந்த வாகன இறக்குமதி என்றது கடுமையான சிக்கல்ல போய் முடியும் என்று சொல்லி எச்சரிக்கப்பட்டிருக்குது. என்ன நடக்க போகுது, எப்படியான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.